பொதுவாவே நம்ம உலகத்துல நிறைய பேரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, பணம் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். காசு இருந்தா எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நிஜமாவே பணம் மட்டும் இருந்தா போதுமா? பணம் எல்லா சந்தோஷத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்துடுமா? இந்த கேள்விக்கான பதில தேடிதான் இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான ராஜ்யத்துக்கு பயணிக்க போறோம். இது 2 இளவரசிகளோட கதை. தங்களோட வாழ்க்கை துணைய அவங்க எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற பரபரப்பான கதை. கடலோரத்துல அமைஞ்சிருக்கிற ஆல்ஃபியா அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ராஜ்யத்தை எட்வர்ட் அப்படின்னு ஒரு ராஜா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. அவருக்கு 2 அழகான பொண்ணுங்க. மூத்த பொண்ணு பேரு இசபெல்லா, இளைய பொண்ணு பேரு எலீனா. 2 பேருக்கும் கல்யாணம் பண்ற வயசு வந்துடுச்சு. ராஜா தன்னோட பொண்ணுங்களுக்கு உலகத்திலேயே சிறந்த மாப்பிள்ளைய தேடணும்னு ஆசைப்பட்டாரு. அதனால பல நாட்டு இளவரசர்களோட படங்களை வரவழைச்சு அதை தன்னோட பொண்ணுங்க கிட்ட காட்டி, உங்களுக்கு பிடிச்சவங்கள சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்போ மூத்த இளவரசி இசபெல்லா ஒரு இளவரசனோட படத்தை பார்த்து அப்படியே மெய்மறந்து நின்னுட்டா. அடேங்கப்பா, இவரை பாருங்களேன், எவ்ளோ கம்பீரமா இருக்காரு. அவர் போட்டிருக்கிற அந்த தங்க நிற ஆடை, அவரோட கிரீடத்துல மின்ற வைரக்கற்கள், இதையெல்லாம் பார்த்தா பல லட்சம் தங்க காசுகள் பெறும் போலயே. இவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு துள்ளி குதிச்சா. அந்த இளவரசன் பேரு ஜூலியன். மிகப்பெரிய தங்க சுரங்கங்கள் இருக்கிற ஒரு நாட்டோட இளவரசன் அவன். இத கேட்ட எலிமா ரொம்ப அமைதியா, அக்கா, உனக்கு அவரை பத்தி என்னடி தெரியும்? அவர் எப்படிப்பட்ட குணமுள்ளவர்னு கூட தெரியாம வெறும் போட்டோவை பார்த்து அவர் போட்டிருக்கிற நகைய பார்த்து எப்படி முடிவு பண்ற அப்படின்னு அக்கறையா கேட்டா. அதுக்கு இசபெல்லா ரொம்ப அலட்சியமா, அதெல்லாம் யாருக்கு வேணும்? அவரை சுத்தி இருக்கிற அந்த ஆடம்பரத்தை பாரு. அவரோட ராஜ்யம்தான் உலகத்திலேயே ரொம்ப பெரிய பணக்கார ராஜ்யம். அது போதும் எனக்கு. ஆமா, நீ எந்த இளவரசனை பார்த்து வச்சிருக்க? இவரையா? என்னடி, இவர் பாக்குறதுக்கு ரொம்ப எளிமையா இருந்தாலும் இவர்கிட்ட ஒரு உண்மையான நேர்மையும் அமைதியும் தெரியுது. எனக்கு இவரை பிடிச்சிருக்கு அப்படின்னு உறுதியா சொன்னான். அந்த இளவரசன் பேரு ஆலிவர். அவன் விவசாயம் செழித்த ஒரு சின்ன நாட்டோட இளவரசன் அவன். அப்போ அங்க வந்த ராஜா எட்வர்ட், என் அந்து மகள்களே, உங்களுக்கு பிடிச்ச இளவரசர்களை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க போல. நான் உடனே அவங்கள நம்ம அரண்மனைக்கு ஒரு 5 நாள் விருந்தாளியா வரவழைக்கிறேன். இந்த 5 நாள்ல நீங்க அவங்க கூட பழகி அவங்கள நல்லா புரிஞ்சுக்கலாம். அவங்க உங்களுக்கு ஏத்தவங்க தானான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ராஜா சொன்ன மாதிரியே 2 இளவரசர்களும் அரண்மனைக்கு வந்தாங்க. பணக்கார இளவரசன் ஜூலியனை பார்த்த உடனே இசபெல்லாவுக்கு ஒரே சந்தோஷம். அவன் வந்த உடனே இசபெல்லாவுக்கு கடல் ஆழத்துல இருந்து எடுக்கப்பட்ட அபூர்வமான பிங்க் நிற முத்துக்களாலான ஒரு பிரம்மாண்டமான மாலைய பரிசா கொடுத்தான். இளவரசி, இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான உங்களுக்கு என்னோட இந்த சின்ன பரிசு அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசினா. இசபெல்லா அந்த முத்து மாலைய பார்த்து அப்படியே மயங்கிட்டா. வாவ், இது எவ்ளோ அழகா இருக்கு. இது ரொம்ப விலை மதிப்புள்ளதாச்சே அப்படின்னு ஆச்சரியப்பட்டா. ஜூலியன் பெருமையா சிரிச்சுக்கிட்டான். அதே நேரத்துல இளவரசன் ஆலிவர் எலீனாவை சந்திச்சான். இளவரசி எலீனா, உங்கள சந்திச்சதுல எனக்கு ரொம்ப பெருமை அப்படின்னு ரொம்ப மரியாதையா பேசினான். எலீனா சுத்தி முத்தி பார்த்துட்டு, நீங்க எனக்கு எந்த பரிசும் கொண்டு வரலையா அப்படின்னு கேட்டா. அதுக்கு ஆலிவர் ரொம்ப அன்பா சிரிச்சுக்கிட்டே தன்னிடம் இருந்த ஒரு சின்ன மரப்பெட்டியை திறந்து காட்டினான். அதுக்குள்ள ஒரு அழகான ஓவியம் இருந்துச்சு. இளவரசி, நீங்க சின்ன வயசுலயே உங்க அம்மாவை இழந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு பலர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என் கைப்பட நான் வரைஞ்ச ஓவியம் இது. உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல அப்படின்னு ரொம்ப அடக்கமா சொன்னான். தன்னோட அம்மாவோட ஓவியத்தை பார்த்ததும் எலீனாவோட கண்கள்ல கண்ணீர் வந்துடுச்சு. எந்த ஒரு கோடிக்கணக்கான சொத்தை விட இந்த பரிசு அவளுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு. நீங்க கொடுத்த இந்த பரிசுக்கு முன்னாடி உலகத்துல இருக்கிற எந்த வைரமும் ஈடாகாது அப்படின்னு மனசார சொன்னான். அன்னைக்கு ராத்திரி அரண்மனையில ரொம்ப பிரம்மாண்டமான விருந்து ஏற்பாடு பண்ணிருந்தாங்க. சாப்பாடெல்லாம் பரிமாறப்பட்டதும் பணக்கார இளவரசன் ஜூலியன் சாப்பிட்டு பார்த்துட்டு பந்தாவா பேச ஆரம்பிச்சான். சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருக்கு ராஜா. ஆனா நீங்க எங்களோட அரண்மனைக்கு வந்தீங்கன்னா நான் தங்கம் கலந்த தண்ணியில தான் முகம் கழுவுவேன். எங்க அரண்மனையில 50 நாட்டுல இருந்து சமையல்காரங்க வந்து சமைப்பாங்க. நாங்க சாப்பிடுற தட்டு கூட தூய தங்கத்துல செஞ்சது அப்படின்னு ரொம்ப திமிரா பேசினா. அத கேட்ட இசபெல்லா, கேக்குறதுக்கே ரொம்ப பிரமாதமா இருக்கே அப்படின்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ணா. அப்போ அமைதியா சாப்பிட்டுக்கிட்டு இருந்த இளவரசன் ஆலிவர் நிமிர்ந்து பார்த்து, தங்கத்தட்டுல சாப்பிடுறது பெருமை இல்ல நண்பா.
நம்ம நாட்டுல இருக்கிற கடைசி குடிமகனும் பசி இல்லாம ஒருவேளை சாப்பாடாவது சாப்பிடுறானா அப்படின்னு உறுதிப்படுத்துறது தான் ஒரு உண்மையான இளவரசனுக்கு அழகு அப்படின்னு நெத்தியடி மாதிரி ஒரு பதில் சொன்னான். அந்த இடத்துல ஜூலியனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. முகம் சுருங்கி போச்சு. அடுத்தடுத்த நாட்கள் ரொம்ப வேகமா போச்சு. 4 பேரும் ஒன்னா நேரம் செலவழிச்சாங்க. ஒரு நாள் 4 பேரும் கடல்ல படகு சவாரி போகலான்னு முடிவு பண்ணாங்க. அரண்மனையில இருந்து ஒரு அழகான படக கொண்டு வந்தாங்க. ஆனா ஜூலியன் அத பார்த்து ரொம்ப கேவலமா பேசினான். என்ன படகு இது? சுத்தமா சரியில்லையே. என்னோட ஆடம்பர படகு அங்க நிக்குது பாருங்க. அதுல போலாம் வாங்க. என் படகு காத்த கிழிச்சிட்டு வேகமா போகும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் தன்னோட படகுல ஏத்திக்கிட்டான். 4 பேரும் கடல்ல ரொம்ப தூரம் பயணம் செஞ்சாங்க. கொஞ்ச தூரம் போனதும் வானம் இருட்டிக்கிட்டு பயங்கரமான புயல் காத்து வீச ஆரம்பிச்சுது. அலைகள் மலை அளவுக்கு எழும்புச்சு. ஆலிவர் சுதாரிச்சுக்கிட்டு, ஜூலியன், படக உடனே திருப்பு. நம்ம பாதுகாப்பான எல்லைய தாண்டி வந்துட்டோம். இதுக்கு அந்த பக்கம் போனா ஆபத்து அப்படின்னு கத்துனான். ஆனா ஜூலியன், என் படகை எந்த புயலாலும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு திமிரா வண்டிய திருப்பாம விட்டான். அடுத்த செகண்ட் ஒரு பெரிய அலை வந்து படக தூக்கி அடிச்சுது. படகு திசை மாறி போய் யாருக்கும் தெரியாத ஒரு மர்மமான தீவுல போய் மோதி நின்னது. அந்த தீவோட பேரு மண்டையோட்டு தீவு. படகு நின்ன உடனே தீவுக்குள்ள இருந்து கொடூரமான முகத்தோட கையில பெரிய பெரிய கத்திகளோட கடற்கொள்ளையர்கள் கூட்டம் கூட்டமா வந்து அவங்கள சுத்தி வளைச்சிட்டாங்க. அவங்க ரொம்ப கொடூரமானவங்கன்னு பார்த்தாலே தெரிஞ்சுது. கொள்ளையர்களோட தலைவன் ரொம்ப கோவமா அவங்க முன்னாடி வந்து, எங்க தீவுக்குள்ளேயே வந்து மாட்டிருக்கீங்களா? இனிமே உங்கள உயிரோட விடமாட்டோம். உங்கள வெட்டி கடல்ல வீசிட்டு உங்க படகையும் நகைகளையும் நாங்க எடுத்துப்போம் அப்படின்னு கர்ஜிச்சான். இத கேட்ட உடனே அந்த பணக்கார பந்தா இளவரசன் ஜூலியன் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சிட்டான். அவனோட உண்மையான கோழைத்தனம் வெளிய வந்துச்சு. அவன் நேராக கொள்ளையன் கால்ல விழுந்துட்டான். ஐயோ, என்ன விட்டுருங்க. நான் ரொம்ப பெரிய பணக்காரன். உங்களுக்கு எவ்ளோ தங்கம் வேணாலும் நான் தர்றேன். வேணும்னா நீங்க இந்த 2 இளவரசிகளை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. உங்களோடவே வச்சுக்கோங்க. ப்ளீஸ் என்ன மட்டும் உயிரோட விட்டுருங்க அப்படின்னு சொந்த நாட்டு இளவரசிகளையே காட்டி கொடுத்து தன்னோட உசுர காப்பாத்திக்க கெஞ்சினா. இசபெல்லா இத கேட்டு அப்படியே உறைஞ்சு போய் நின்னுட்டா. தான் உயிரா நினைச்சவன், எவ்ளோ பெரிய பணக்காரன்னு பெருமைப்பட்டவன், கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாம அவங்கள காட்டி கொடுக்கறத பார்த்து அவளுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. பணம் இருந்தா பாதுகாப்பா இருக்கலான்னு நினைச்ச அவளோட எண்ணம் சுக்குநூறா உடைஞ்சது. ஆனா இளவரசன் ஆலிவர் கொஞ்சமும் பயப்படாம கெத்தாக முன்னாடி வந்து நின்னான். அவன் படகுல இருந்த ஒரு பெரிய இரும்பு ஈட்டிய கையில எடுத்துக்கிட்டு, இந்த இளவரசிகள் மேல ஒரு விரல் படணும்னா கூட நீங்க எல்லாரும் ஏன் உசுரை எடுத்ததுக்கு அப்புறம் தான் முடியும். தைரியம் இருந்தா முன்னாடி வாங்கடா அப்படின்னு சிங்க மாதிரி கர்ஜிச்சான். கொள்ளையர்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமா ஆலிவர் மேல பாய்ஞ்சாங்க. ஆலிவர் தனி ஒரு ஆளா நின்னு சொழட்டி சொழட்டி அடிச்சான். அவனோட வீரத்தை பார்த்த எலினாவுக்கும் இசபெல்லாவுக்கும் தைரியம் வந்துச்சு. அவங்களும் படகுல இருந்த சில ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு கொள்ளையர்களை தாக்க ஆரம்பிச்சாங்க. இசபெல்லா தன்னோட கழுத்துல இருந்த அந்த விலை மதிப்புள்ள முத்து மாலைய கழட்டி ஒரு கொள்ளையனோட மூஞ்சில ஓங்கி அடிச்சா. அவங்க 3 பேரும் வீரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போதே தூரத்துல ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. ராஜா எட்வர்ட் தன்னோட மிகப்பெரிய கப்பல் படையோட அவங்கள தேடி அந்த தீவுக்கு வந்துட்டாரு. பீரங்கி சத்தத்தை கேட்ட உடனே கடற்கொள்ளையர்கள் பயந்து போய் காட்டுக்குள்ள ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ராஜா தம் பொண்ணுங்கள பத்திரமா மீட்டுக்கிட்டாரு. அப்போ ஒரு மூலையில பயந்து போய் நடுங்கி ஒடுங்கி உட்கார்ந்திருந்த ஜூலியனை பாட்டு ராஜாவுக்கே அருவருப்பா இருந்தது. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு அரண்மனைக்கு திரும்பினதும் ராஜா தன்னோட பொண்ணுங்க கிட்ட கேட்டாரு. இப்போ சொல்லுங்கம்மா, இந்த 2 இளவரசர்களை பத்தி நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? இசபெல்லா கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே ராஜாவ கட்டிக்கிட்டா. அப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் எவ்ளோ பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். வெறும் பணமும் ஆடம்பரமும் தான் ஒருத்தருக்கு தகுதின்னு நினைச்சு ஏமாந்து போயிட்டேன். ஒரு மனுஷனுக்கு தைரியமும் நல்ல மனசும் இல்லன்னா அவன் எவ்ளோ பெரிய பணக்காரனா இருந்தாலும் அவனால ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. ஆபத்துன்னு வந்தப்போ அந்த ஜூலியன் எங்கள வித்துட்டு அவனோட உசிர காப்பாத்திக்க தான் பார்த்தான். ஆனா ஆலிவர் தான் உசிரையே பணயம் வச்சு எங்கள காப்பாத்தினார். நேர்மை, தைரியம், நல்ல குணம், இதுதான் ஒரு மனுஷனுக்கு அழகுன்னு இப்போதான் எனக்கு முழுசா புரிஞ்சுது. அந்த பணக்கார கோழை எனக்கு வேண்டாம் அப்படின்னு உறுதியா சொன்னான். எலினா ரொம்ப சந்தோஷமா, அப்பா,
நான் எடுத்த முடிவு சரிதான்னு நிரூபிக்கப்பட்டிடுச்சு. இளவரசன் ஆலிவர் தான் எனக்கான சரியான துணை அப்படின்னு பெருமையா சொன்னான். ராஜா ரொம்ப சந்தோஷமா எலினாவுக்கும் இளவரசன் ஆலிவருக்கும் பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணி வச்சாரு. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சிறந்த நண்பர்களாகவும் துணையாகவும் வாழ்ந்து அந்த ராஜ்யத்தை ரொம்ப சிறப்பா ஆட்சி செஞ்சாங்க. சில காலத்துக்கு அப்புறம் இசபெல்லாவும் ஒரு நல்ல துணையை தேர்ந்தெடுத்தா. ஆனா இந்த முறை அவனுக்கு எவ்ளோ பணம் இருக்குன்னு அவ பார்க்கல. அவனோட நேர்மை, விசுவாசம், இரக்க குணம் இத மட்டும் தான் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா.